எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நோயுள்ள அல்லது குறையுள்ள வாழ்க்கை துணை யாருக்கு அமையும்? இப்போ ஒருத்தர் மேரேஜ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். 2 பேருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை நோய் உள்ளவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஊனம் இருக்குதா, ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குதா, அல்லது ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நான் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நோயுள்ள வாழ்க்கை துணை, மாற்றுத்திறனாளியாக வரக்கூடிய வாழ்க்கை துணை, இவங்க 2 பேரும் வரதுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் வரக்கூடிய கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை. இப்போ 7ஆம் அதிபதி 6வது அதிபதிங்கிறது நோயை குறிக்கக்கூடியது, 7ஆம் அதிபதிங்கிறது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை, பார்வை அல்லது நட்சத்திரம் மூலம் தொடர்பு ஏற்பட்டால் நோயுள்ள வாழ்க்கை துணை. அதாவது 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ, 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ, அல்லது 6ஆம் அதிபதியை சமசப்தமாக பார்த்துருந்தாலோ வாழ்க்கை துணை நோயுள்ள வாழ்க்கை துணை அமைகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு கான்செப்ட் வரக்கூடிய வாழ்க்கை துணை மாற்றுத்திறனாளியாக வருவாங்க அப்படின்னா அவங்க அமைப்பு எப்படி இருக்கும்? சூரியனுடன் 7ஆம் அதிபதி சேர்ந்து, சூரியனோட 7ஆம் அதிபதி சேர்ந்து அந்த 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கணும். அஸ்தங்கமாகி சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட, இந்த 4 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இது கூட இருக்கணும். சம்மந்தம் பெற்றால் வாழ்க்கை துணை மாற்றுத்திறனாளி. அதாவது சூரியனோட நெருங்கின டிகிரியில் 7ஆம் அதிபதி இருந்தால் அது அஸ்தங்கமாயிடும். 7ஆம் அதிபதி அது கூட சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ ஏதோ ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ மிதுன லக்னம் எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ செவ்வாயினோட நட்சத்திரம் கிட்டத்தட்ட 6 ராசி கட்டங்களில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அவிட்டம் 1, அவிட்டம் 2, அவிட்டம் 3, அவிட்டம் 4. இங்கே மிருகசீடம் 1, மிருகசீடம் 2, இங்கே மிருகசீடம் 3, மிருகசீடம் 4, இங்கே சித்திரை 1, சித்திரை 2, இங்கே சித்திரை 3, சித்திரை 4 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் செவ்வாயினோட நட்சத்திரங்கள் இந்த 6 வீட்டில் இருக்குது. இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் தானே. இப்போ இந்த குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் இப்போ குரு பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் அவிட்டம் 3ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவிட்டம் 3ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம், அவிட்டங்கிறது. அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார். குருங்கிறது 7ஆம் அதிபதி. இவர் 6ஆம் அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நோயுள்ள வாழ்க்கை துணையாக அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி குரு. அப்போ இந்த 7ஆம் அதிபதியாக குரு 6ஆம் அதிபதியாக செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அமையக்கூடிய வாழ்க்கை துணை நோயுள்ள வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்பர் 1. இது நட்சத்திர ரீதியாக வாழ்க்கை துணை அமைகிறது. இப்போ சப்போஸ் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நட்சத்திர ரீதியாக குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு அதாவது வெளியே தெரியாத நோய் இருக்கும். நோயுள்ள மனைவி அமைவாங்க, ஆனால் வெளியே தெரியாத நோய் இருக்கும். இன்டர்னல் பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளில் பாதிப்புகள் இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் டைரெக்டாக இந்த மாதிரி கட்டத்தில் ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு, கம்பைன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த நோய் இருக்கிறது வெளியே தெரியும். புரியுதாங்க உங்களுக்கு? குருவும் செவ்வாயும் டைரெக்டாக வெளியில் இருக்குன்னா குரு சம்மந்தப்பட்ட விஷயமும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயமும் இதனால் ஏற்படக்கூடிய நோய் வெளியே தெரியும். ஆனால் குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த மனைவிக்குரிய நோய் வெளியே தெரியாது. ஏன்னா இப்படி வெளிப்படையாக 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட கம்பைண்ட் ஆகும்போது அந்த நோய் வெளியே தெரியும், அல்லது வெளியில் இருக்க பாடி பார்ட்ஸுக்கு நோய் ஏற்படும்
வெளியில் தெரிகிற மாதிரி நோய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து இங்கே இருக்குது, செவ்வாய் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து இங்கே இருக்குது, செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னா, குரு வந்து 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குது, செவ்வாய் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. இந்த காம்பினேஷனில் இருக்கும்போதும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நோயுள்ள வாழ்க்கை துணையாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 3 காம்பினேஷன் தான். ஒன்று வந்து குரு வந்து, அதாவது 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் நோய் ஏற்படும். ஆனால் அந்த நோய் வந்து வெளியே தெரியாத நோயாக இருக்கும், வெளியில் பார்த்தா தெரியாது, ஆனால் நோய் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இது 1. அடுத்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தாலுமே அந்த நோய் இருக்க வாழ்க்கை துணை அமைவாங்க. குருவுக்கு 7வது வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, இப்போயும் வந்து சமசப்தமாக பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்குது. இப்போயும் வந்து அந்த நோயுள்ள மனைவி அமைறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 காம்பினேஷனில் வந்து நோயுள்ள மனைவி எப்படி அமைவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் அதிபதி வந்து அதாவது 7ஆம் அதிபதி வந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? 1 2 3 4 5 6 7ஆம் அதிபதி குரு. இப்போ சூரியன் இங்கே இருக்குது, சூரியன் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்குது, குரு வந்து ஒரு 8 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரியனுக்கும் குருவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதாவது அஸ்தங்கம் அப்படின்னா சூரியனுக்கு நெருங்கிய ஒரு 7-8 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானட் வந்து அஸ்தங்கம் அடையும். பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், 7 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானட் வந்து அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் 5 டிகிரியில் இருக்குது, குரு வந்து 8 டிகிரியில் இருக்குது. இப்போ வந்து சூரியனை கடந்த நிலையில் குரு இருக்குது, இது வந்து கொஞ்சம் பாதிப்பு கம்மி. இப்போ இதே இது வந்து சூரியன் வந்து 8 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் 8 டிகிரியில் இருக்குது, குரு வந்து 5 டிகிரியில் இருக்குதுன்னா, குரு போய் இதுக்கு அடுத்து தான் சூரியனை தொடப்போகுது. அப்படிங்கிறதுல வந்து சூரியனை நோக்கி போகக்கூடிய குரு, அதாவது 7ஆம் அதிபதி சூரியனை நோக்கி இருந்து அஸ்தங்கமாகுது, சூரியனை தாண்டி இருந்த 7ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கமாகுதுன்னு சொல்லி 2 டைப் இருக்குது. சூரியனை நோக்கி போகக்கூடிய இதுக்கு வந்து பாதிப்பு அதிகம். இப்போ இதில் வந்து குரு இதுக்கு அடுத்து தான் சூரியனை போய் தொடப்போகுது. இந்த டைமில் ஆகக்கூடிய அஸ்தங்கத்துக்கு வந்து வீரியம் ஜாஸ்தி. இப்போ இந்த மாதிரி வீரியமாக இருக்கக்கூடிய அஸ்தங்க டைமில் வந்து இது கூட வந்து சனியோ ராகுவோ, இப்போ இங்கே வந்து ராகு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 சேர்க்கையோட ராகு சேர்ந்துருச்சு, அல்லது வந்து கோச்சார ராகு வந்து அந்த நேரத்தில் பயணப்படுது, ஏதோ ஒன்று கோச்சார ரீதியாக வந்தாலும் சரி, இங்கே வந்து ராகுவே அவங்க இதில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு வக்கர கிரகம், இயற்கையான வக்கர கிரகம். அதனால் வந்து இவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இது 7ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியனோட நெருங்கி இருந்து அஸ்தங்கமாகி அது கூட ராகு இருக்குது அல்லது சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு குறைபாடு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சூரியனோட நெருங்கிய டிகிரியில் வந்து 7ஆம் அதிபதி இருந்து 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி அது கூட வந்து சனி ராகு கேது செவ்வாய் ஏதோ ஒரு பிளானட் வந்து இது கூட இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஏதோ ஒரு குறையுள்ள வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சனி தான். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி தான். இப்போ சூரியனோட நெருங்கி டிகிரியில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சனி வந்து அஸ்தங்கமாக இருக்கணும். இப்போ சனி வந்து இங்கே இருக்குது, உதாரணத்துக்கு சனி இங்கே இருக்குது, சூரியன் வந்து இங்கே இருக்குது, சூரியனுக்கு நெருங்கிய டிகிரியில் வந்து சனி இருக்குது. சனி வந்து ஒரு 4 டிகிரியில் இருக்குது, சூரியன் வந்து ஒரு 7 டிகிரியில் இருக்குது. சனி வந்து அஸ்தங்கமாக இருக்குது. இது கூட வந்து கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சனி வந்து சூரியனை நோக்கி போகுது. இப்போ வந்து இந்த சனிக்குரிய இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியனை நோக்கி போகிறதுல வந்து அஸ்தங்கமாச்சுன்னா அது பாதிப்பு அதிகம். இது கூட வந்து கேதுவும் சேர்ந்துருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக வந்து சொல்லலாம். அப்போ வாழ்க்கை துணை வந்து மாற்றுத்திறனாளி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 1 2 3 4 5 6 7 7ஆம் அதிபதி சனி தானே. அப்போ சனி வந்து சூரியனோட நெருங்கிய டிகிரியில் அஸ்தங்கமாகி அது கூட ராகு கேதுவோ செவ்வாய் சனியோ சேரும்போது
கண்டிப்பாக இவங்க மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, ஊனம் எதுவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். அது எந்த கிரகத்தோட கம்பைண்ட் ஆகுதோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உடல் ஊனமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நோயுள்ள மனைவி எப்படி வருவாங்க, மாற்றுத்திறனாளியாகக்கூடிய மனைவி எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 கான்செப்ட் இருக்குது. 2 விதமாக வந்து இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.